ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் நிலாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாப்புல. பகல் நேரத்திலேயே வந்தவரு நிலா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, "உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, நான் தரேன். பேசாம பிரியாணி ஆர்டர் பண்ணட்டுமா? சாப்பிடலாமா?" அப்படின்ன உடனே, "எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தான் வாங்கி தருவீங்களா? என்னைய எங்கேயாச்சும் ஹனிமூன் கூட்டிக்கிட்டு போங்க" அப்படின்னு நிலாவே வாய தொறந்து சோழன் கிட்ட கேட்க, "அப்படியா? நான் எங்க கேட்டேனா ரொம்ப அலையறேன்னு நீ நினைச்சுக்குவியேன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப நீயே கேட்டுட்டல்ல, எங்க போலாம்?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம நிலா கன்னத்த புடிச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். அந்த நேரம் பார்த்து ஐஸ்கிரீம் வாங்க போன நம்ம பல்லவன் உள்ளார வந்துடுறாப்புல. உள்ளார வந்தது மட்டும் இல்லாம இத பார்த்துடுறாப்புல. பார்த்த உடனே பதறிக்கிட்டு வெளியில ஓடிடுறாப்புல. அதுக்கப்புறம் சோழன் வந்து பல்லவன மறுபடியும் எங்கேயாச்சும் வெளிய போடா அப்படின்னு சொல்ல, நம்ம நிலா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேரன் உள்ளார வராப்புல. சேரன் வந்தது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திகாவோட விஷயம் எல்லாத்தையுமே நிலாகிட்டயும் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டயும் நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சேரன் கார்த்திகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சந்தா சேரனுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்தா தான் ஃபோன் பண்ணுது அப்படின்னு சேரன் சொன்ன உடனே, தயவு செஞ்சு கார்த்திகாவோட விஷயத்த சந்தா கிட்டலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம நிலா எச்சரிக்கை பண்றாங்க. ஆனா நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா வந்து பார்த்தீங்கன்னா, சந்தா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாப்புல. சந்தா யோசிச்சு பார்க்குறாங்க. யாரு அவங்க அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஊருக்கு போகும்போது இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் அப்படிங்கிறது சந்தாவுக்கு தெரிய வருது. ஸோ இதனால சேரனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம சேரன் கார்த்திகாவ கல்யாணம் பண்ண போறாப்லயா? இல்ல சந்தாவையா? அப்படிங்கிற மாதிரி தான் போக போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி என்ட்ரி குடுக்குறாப்புல. பாண்டி வந்து நாளைக்கு வந்து வானதி மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண போறா. ஒரு சின்னதா ஒரு விழா மாதிரி வச்சு, மெடிக்கல் ஷாப்ப நாங்க ஓப்பன் பண்ண போறோம். நீங்கலாம் வரணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம பா நம்ம நடேசன் அங்க வராப்புல. நடேசன் கிட்ட சொன்ன உடனே, "என்னது? அந்த வானதி மெடிக்கல் ஷாப் நடத்த போறாளா? அவலாம் எப்புட்றா நடத்துவா? அவலாம் நடத்த மாட்டா" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.